விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தாவேகா இன்றைக்கு தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்கிறது. உருவாகியும் கூட எந்த பயனும் இல்லை அப்படி என்ற ஒரு நிலைதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் கடைசியாக 2006 நினைக்கிறேன், கருணாநிதி தான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆவதற்கான ஒரு அறிகுறிகள் வந்து தென்பட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசியல் தேர்தல் காலத்துல யாராலையுமே மெஜாரிட்டியை பெற முடியவில்லை. அதாவது மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்களை பெற முடியவில்லை. இப்பேற்பட்ட சூழல் தான் விஜய் கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்களை வென்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் 108 இடங்களை வென்றிருந்தாலும் கூட அந்த மெஜாரிட்டிக்கு தேவையான இன்னும் 10 இடங்கள் அவருக்கு கிடைக்கப்படவில்லை. அதிலும் அவரு 2 இடங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ச்சியாக பதவி வகிக்க முடியும். அப்ப இன்னொரு இடத்தை அவர் ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்ப இன்னொரு இடத்தையும் ராஜினாமா பண்ணிட்டாங்கனாக்க அப்போ மொத்தமாக அவரிடம் 107 இடங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்ப 107 இடங்கள் அவரிடம் இருந்தால் பெரும்பான்மை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 11 இடங்கள் அவருக்கு தேவை. அப்ப 11 இடங்கள் யாரிடமிருந்து எடுக்க போகிறார்கள்? இப்போ விஜய் அவர்கள் அவரே வாயவிட்டு காங்கிரஸ் கிட்டையும் சரி, பிசிகா கிட்டையும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமும் சரி அவர் வந்து ஆதரவு கேட்டிருக்கிறார். எனக்கு ஆதரவு கொடுங்கள், வெளியிருந்து ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் இன்னைக்கு தெளிவான ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டுட்டாங்க. தெளிவான ஒரு வெளிப்பாடு அவர்களுடைய ஸ்டாண்டு என்னன்றதை அவர்கள் வெளியிட்டுட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, நாங்கள் ஆதரவு தர தயார், 5 எம்எல்ஏக்கள் எங்களிடம் இருக்கிறாங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தர தயார். ஆனால் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கொள்கையில் உள்ளவர்கள் மட்டும்தான் நீங்க சேர்த்துக்கணும். அதாவது பாஜக கூட்டணியில இருந்தவர்களை யாரையும் சேர்த்துக் கொள்ள கூடாது. அப்படி பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ஆதரவு கிடையாதுன்னு காங்கிரஸ் இன்றைக்கு தெளிவாக அறிக்கை வெளியிட்டு விட்டாங்க, ஓப்பனாக வெளியிட்டு விட்டாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு இவரும் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுல இந்த காங்கிரசும் திருமாவளவன் அவர்களும் மிகப்பெரிய தவற 2026 தேர்தலை நாம செஞ்சிட்டோமோ அப்படின்னு இன்றைக்கு அவர்கள் வருது கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னாக்க, வெளிப்படையாகவே தாவேகா காங்கிரஸ் கிட்ட கூட்டணிக்கு முன்னாடியே அழைப்பு விடுத்தது. காங்கிரஸ் இருந்தக்கூடிய முன்னாள் தலைவர்கள் எல்லாமே, காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாமே நம்ம தாவேகா பக்கம் போகலாம் அப்படின்னு அவர்களும் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்களை விஜய் அவர்கள் நேரடியாகவே அழைத்து விட்டார். எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பக்கம் நேரடியாகவே அழைத்து விட்டார். அப்பவே இவங்க போயிருந்தாங்கனாக்க இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் காலத்துல ட்ரெண்டே வேறையா இருந்திருக்கும். ஒருவேளை தனிப்பெரும்பான்மையோடு இந்த டிவிக்கு இன்றைக்கு ஆட்சி அமைத்திருந்தாலும் அமைத்திருக்கலாம். அன்றைக்கு விஜயை நம்பி காங்கிரசும் போகவில்லை, யாருமே போகல. அப்படிதான் சொல்லுவாங்க, யாருமே ஒரு ஆளு கூட போகல. இப்போ இன்னைக்கு அன்னைக்கு அவர் கூப்பிட்டா போய் போகல, இன்னைக்கு நாம ஆதரவு சொன்ன உடனே இன்னைக்கு நாம போய் போனாக்க அது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவர்களும் தயங்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து வெளிப்படையாகவே அறிவித்து விட்டது. இத திமுக என்ன பண்றாங்கனாக்க, இது வந்து துரோகம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மீது வந்து ஒரு விமர்சனத்தை, ஒரு கடுமையான விமர்சனத்தை தான் வச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் எங்க கூட இருந்தீங்க, எங்க கூட போட்டிட்டு நாங்க தான் உங்களை இந்த 5 இடம் கூட நாங்க தான் உங்களை ஜெயிக்க வச்சோம், உங்களால எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, 27 இடங்களை வேற உங்களுக்கு தந்திருக்கோம். இந்த சூழல்ல இந்த கூட்டணியை உடைச்சுக்கிட்டு நீங்க அவர்களுக்கு ஆதரவு தர அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களே, இது பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பக்கம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா இன்றைக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கு, யாருக்கிட்ட ஆதரவு கேட்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில் இருக்க யாரையும் சேர்த்துப்பாங்கனாக்க அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். இந்த பக்கம் எங்களுக்கு டிஎம்கே வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்டையும் ஆதரவு கேட்க முடியாது. ஏன்னா இந்த திமுக கூட்டணியில் பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸுக்கு வந்து 5 இடம் இருக்கிறது, பிசிகாவுக்கு 2 இடம் இருக்கிறது, கம்யூனிஸ்டுக்கு 2 இடம் இருக்கிறது, தேமுதிகவுக்கு 1 இடம் இருக்கிறது. தேமுதிகவெல்லாம் நம்பி விஜய் ஆட்சி அமைச்சார்னா அவ்வளவுதான், நக்கிட்டு தான் போகணும். அப்புறம் மதிமுக கிட்ட ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்தாக்க அது ஃபுல்லா உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டாங்க. இப்பேற்பட்ட சூழல்ல இவங்க வந்து காங்கிரஸே ஆதரவு கொடுத்தாலும் கூட 11 இடம் தேவை. காங்கிரஸுக்கு வந்து 5 இருக்கு, பிசிகாவுக்கு 2 இருக்கு, 7, கம்யூனிஸ்டுக்கு ஒரு 2 இருக்கு, 7 9. அப்ப இன்னும் ஒண்ணு தேமுதிகவை சேர்த்தாலும் அது ஒரு 10. அப்போ இன்னும் 11 இடத்துக்கு 1 இடம் இன்னும் தேவை. அப்போ இதுல என்ன ஒரு சிக்கல்னா, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு இவர் வந்து ஆட்சி அமைக்கலாம். ஆனா இவருக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய 5 கட்சிகிட்டையும் பேசணும், 5 கட்சியும் கூட்டணி வைக்கணும். அப்ப 5 கட்சியுடைய கூட்டணி வச்சாதான், 5 கட்சியுடைய ஆதரவும் தெரிவிச்சாதான் இவர் ஆட்சி அமைக்க முடியும். அப்ப 5 கட்சியை சமாளிக்கிறது எங்கிறதுன்றது வந்து ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டுக்கிற கதை. ஏன்னா 5 பேரும் 5 மாதிரி பேசுவானுங்க. ஏன் தயவுலதான் நீ ஆட்சி அமைச்ச, இப்போ 2 சீட்டை வச்சுட்டு திருமாவளவன் என்ன பேசுவாரு அடுத்த தேர்தலில், ஏன் தயவுலதான் நீ ஆட்சி அமைச்சர்னு திருமாவளவன் சொல்லுவாரு. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாரு, ஏன் தயவுலதான் நீ ஆட்சி அமைச்சர், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க, ஏன் தயவுலதான் ஆட்சி அமைச்சர், காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகள் மூளைக்கு என்னாலதான் நீ ஆட்சி அமைச்ச, என்னாலதான் ஆட்சி அமைச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரையும் சமாளிக்க முடியாது, எல்லாரும் திருப்திப்படுத்தவும் முடியாது.
இது வந்து ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையற்ற ஒரு அரசாங்கமா தான் இருக்கும். அப்ப இந்த பக்கம் அதிமுக பக்கம் ஆதரவு கேட்கலாமா அப்படின்னு பார்த்தா அதிமுக பக்கம் பாஜக கிட்ட ஒரு இடம் தான் இருக்குது, பாமக கிட்ட ஒரு 4 இடங்கள் கிட்ட இருக்குது. பாமக ஆதரவுகளை தாராளமாக இவர்கள் வந்து வாங்கலாம் தான். அப்படியே வாங்கினா கூட மீதி இடத்துக்கு நீங்க திமுக கூட தான் வந்து சேரணும். இந்த பக்கம் பாமக விஜய் கூட ஆதரவு தெரிவிக்கிறேன்னா விசிக்கு ஆதரவு தெரிவிக்காது. இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போ ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முடித்துக் கொண்டிருக்கார். எல்லா தரப்புக்கிட்டுமே ஆதரவு கேட்டு இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஆளுநருக்கு இன்னைக்கு விஜய் எழுதிய கடிதத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஆதரவு கேட்டு என்ன தெரியுமா கடிதம் எழுதியிருக்காங்க, இன்னும் இவர்கள் அரசியல் படல, அரசியல் பக்குவப்படல அப்படின்றது நாங்க தொடர்ச்சியாக விமர்சனம் இப்ப இருக்கு. ஆளுநருக்கு விஜய் தரப்புல இருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதம் ஒரு சாட்சி. என்ன கடிதம் எழுதணும், நான் பெரும்பான்மையான இடங்களை நிரூபிக்க தயார், அதிக இடங்களை நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறேன், நான் ஃப்ளோர்ல நான் என்னுடைய வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு நடத்தி என்னுடைய பெரும்பான்மையை நான் நிரூபிக்கிறேன், எனக்கு வந்து ஆதரவு தாங்க, ஆட்சி அமைக்க என்ன அழைங்கன்னு சொல்லி தான் லெட்டர் எழுதணும். இவர் என்ன தெரியுமா எழுதி அனுப்பியிருக்காங்க, நாங்க 35% ஓட்டு வாங்கி இருக்கிறோம், இத்தனை பேர் எங்களை வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை லட்சம் வாக்காளர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எனவே எங்களை பெரும்பான்மைக்கு அழைங்கன்னு சொன்னா ஆளுநர் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. யோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நீ எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கணும்னு முக்கியம் இல்ல, எத்தனை பேர் உனக்கு ஓட்டு போட்டான்றது முக்கியம் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் உங்ககிட்ட இருக்காங்க அதுதான் எனக்கு முக்கியம், அதனால இதை நீங்க திருத்தி அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கூட திருப்பி அனுப்பிட்டு இருக்காரு ஆளுநர். அப்ப எப்பேற்பட்ட ஆட்கள் கையில இந்த நாடு சிக்கிருக்கு பாருங்க. அப்போ என்ன சொல்லணும் ஆளுநர்கிட்ட, எனக்கு என்கிட்ட 108 இருக்குதுங்க, வெளியில இருந்து இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஆட்சி அமைக்க என்ன அழைங்க தானே கடிதம் எழுதணும். அப்ப இதுல கூட சொதப்பல், தொடர்ச்சியான சொதப்பல்களை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் அதிமுக கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்தும் சில தகவல்கள் கசிகிறது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணி தலைமையில் CV சண்முகம் அவர்கள் முன்னிலையில அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 30 எம்எல்ஏக்களை அப்படியே உடச்சி எடுத்துக்கிட்டு போயிட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற ரீதியில் அவர்கள் இயங்குவதாகவும் தகவல்கள் வந்து சில பத்திரிகையாளர்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், ஏற்கனவே ஒரு 18 பேர் தான் 2021 தேர்தலில் ஏற்கனவே ஒரு 18 பேர் இந்த மாதிரி தான் வெளியில போனாங்க, போய் இன்னைக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப மீண்டும் இந்த கட்சியை நான் உடச்சுக்கிட்டு நீ விஜய்க்கு ஆதரவு கொடு, அவங்களுக்கு ஆதரவு கொடு அப்படிலாம் சொன்னீங்கன்னாக்க அதெல்லாம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாம அண்ணன் CV சண்முகம் அவர்கள்ட்ட கேட்கும்போது அண்ணன் CV சண்முகம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், ஏங்க என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு முடிவுலாம் எதுவும் இல்லைங்க, கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதாங்க என் முடிவுன்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். CV சண்முகம் அவர் நிலையை தெளிவுபடுத்திட்டார். ஆனாலும் இந்த ஊகங்கள் தொடர்ச்சியாக சுத்திக்கிட்டு வருது. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து உடைத்து எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த பக்கம் ஆதரவு தெரிவிக்க போறாங்க விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மூலாமொழிக்கு இந்த தகவலாம் பரப்பிட்டு இருக்கான். திமுக ஊடகமாகத்தான் இருக்கும். அப்படி ஒன்றும் அப்படியே உடைச்சிக்கிட்டு 3 பேரும் போயிட்டு விஜய்க்கு இந்த ஒரு தேர்தலுக்காக போய் ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அப்படின்னாக்க அந்த அளவிற்கு அறியாதவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் ஒரு விஷயம் அதிமுகவினருக்கும் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் நான் சொல்வது என்னன்னாக்க, இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு ஒரு தலைமையை உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம். அந்த தலைமையின் கீழே ஒரு குடையின் கீழே கட்சி இருக்கிறது, தொண்டர்கள் அத்தனை பேரும் இவர் தான் பொதுச் செயலாளர் இவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அதை மீண்டும் நீங்க யாராவது குழப்பி உடைக்க நினைச்சீங்கன்னாக்க அடுத்த 5 வருஷத்துக்கு இதே குழப்பத்துலதான் கட்சி போய்கிட்டு இருக்கோம். இப்படியே போய்கிட்டு இருந்தாங்க ஒட்டுமொத்தமாக அதிமுகவை இழுத்து மூடிட வேண்டியதுதான். அப்போ இந்த கட்சியை உடைக்கிறேன், அவனுக்கு ஆதரவு தா, இவனுக்கு ஆதரவு தா, மறைமுக ஆதரவு தா, நேரடி ஆதரவு தா, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னாக்க கஷ்டம் ரொம்ப. அப்போ அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஒண்ணு ஆதரவு தெரிவிக்கணும், இல்லையா நாங்க எதிர்க்கட்சியா நின்று சண்டை போடுறையா என்ன இருந்தாலும் பார்த்தையான்னு தைரியமான ஒரு முடிவு எடுக்கணும். இதை விட்டுட்டு மறைமுக ஊகங்களுக்கெல்லாம் தீனி போட்டுக்கிட்டு வரவும் போறவன் பேசுறதெல்லாம் தீனி போட்டுட்டு எல்லாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆதரவு தரத்தான் தான் நேரடியா ஆதரவு தரேன் தம்பி நீ ஆட்சி அமைப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா ஆதரவு கிடையாதுங்க, நாங்க எதிர்கட்சியா இருந்து அடுத்த தேர்தல் நாங்க சந்திக்கிறோம்னு துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவுக்கு வரணும். கட்சியை உடைக்கும் அப்புறம் பொதுச் செயலாளரை மாத்தணும் அப்படின்னு எவனாவது குரல் எழுப்பினானா அவங்ககிட்ட நாங்க எல்லாம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான், எடப்பாடி பழனிசாமியை போல் இந்த 5 ஆண்டு காலம் அல்லது 6 ஆண்டு காலத்துல உழைத்தது யார்? அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீ பொதுச் செயலாளரை மாற்று அல்லது கட்சியை உட, அவனுக்கு ஆதரவு தான் இவனுக்கு ஆதரவு தான் பேச ஆரம்பி. அப்போ ஒரு கட்சி ஒரு தெளிவான ஒரு முடிவோடு ஒரு தெளிவான கட்டுக்கோப்போடு இருக்கும் பொழுது அதை உடைக்க முயல்வது என்பது தற்கொலைக்கு சமம். புரியுங்களா? இப்போ விஜயனுடைய லட்சணம் இன்னும் 2 வருஷத்துல தெரிஞ்சிடும். இப்ப ஆளுநர் கடிதம் எழுதினாங்களே இதுலயும் தெரிஞ்சிடுச்சு. அப்ப இன்னும் 2 வருஷத்துல விஜய் எப்படி ஆட்சி நடத்துறாருன்ற லட்சணம் தெரிஞ்சிடும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சிறுமிய தாவேகா கட்சியை சார்ந்த வட்ட செயலாளர் சென்னையில இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். இன்னைக்கு விஜய் வெற்றி பெற்ற இந்த 2 நாட்கள்ல இந்த தாவேகா கட்சியினர் ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டோன்னு மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவு கொண்டு போயிட்டாங்க.
பேருந்துகளை நிறுத்தி பட்டாசை வெடிச்சு பைக்குகள்ல ரவுண்டு போட்டு அந்த பயணிகளை பொதுமக்களை துன்புறுத்துறது, அரசு பேருந்துல விஜயனுடைய பெரிய போட்டோவை ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி விட்டு கலவரம் பண்றது, அப்புறம் ஒரு பெரிய ஏதோ குடோனையே எங்கேயோ கொளுத்தி விட்டாங்களாம் பட்டாசு வெடிச்சு. இவ்வளவு அராஜகங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு விழி பிதுங்கி நிறைய மக்கள் இன்றைக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் 2-3 வருஷத்துல விஜய் அவர்களுடைய லட்சணம் என்னன்னு தெரிய வந்துடும். அப்ப அவரை நம்பி இப்பொழுதும் அவருடைய ஓடத்தில் ஏறுவது என்பது அதுவும் தற்கொலைக்கு சமமானதா. எனவே அரசியல்ல வெற்றியும் தோல்வியும் வரும் போகும். ஆனா நிலையாக நின்று அதை கவனிக்கிறவன் மட்டும்தான் அந்த அரசியல்ல நீடித்து பிழைக்க முடியும். ஒரு ஆசிலேஷனுக்காக இவனும் ஆசிலேஷன் ஆனான்னா அப்படியே கதை முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்படியே கதை முடிஞ்சிடும். அப்படிதான் ஓபிஎஸ் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு போகும்போது அந்த ஆசிலேஷன்ல கூட போன அந்த 18 பேரும் இன்றைக்கு எங்க நிக்கிறாங்க? புரியுதுங்களா? அப்போ கட்சியின் பக்கம் நிற்பது யாரு? அப்போ கட்சியின் பக்கம் நின்றவர்கள் இன்றைக்கு எந்த இடத்துல இருக்காங்க? இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அப்போ அதிமுக தொண்டர்களுக்கும் 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கும் நான் சொல்வது என்னன்னா, கட்சி யாரிடம் இருக்கிறதோ, கட்சியின் பொதுச் செயலாளர் யாரோ, கட்சியினுடைய கொடி யாரிடம் இருக்கிறதோ, இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்கிறதோ அதற்குத்தான் விசுவாசம், தனிநபர்களுக்கு கிடையாது. அப்ப இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்னா அவருடைய முடிவுக்கு கட்டுப்படுங்க. உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்க, இருவரும் கலந்து பேசுங்க. இப்படி பண்ணா இது கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு நல்லதா, அல்லது நாம இப்படி பண்ணாம இருக்கிறது கட்சியுடைய எதிர்காலத்துக்கு நல்லதான்னு இவர்கள் பேசிதான் கூடிதான் முடிவு எடுக்கணும். அப்ப பல்வேறு யூகங்கள் இன்றைக்கு சுற்றி வருகிறது. எவனை பார்த்தாலும் அதிமுக உடைஞ்சிடும். ஏன் திமுக உடையாதா? இன்னைக்கு திமுக கூட்டணி தானே உடைஞ்சிருக்கிறது. அதுனா எல்லாம் எவனை பார்த்தாலும் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் உடைச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு பலவீனமான அதிமுக காரன், அவ்வளவு பலவீனமான அதிமுக எம்எல்ஏ சொல்லு பார்ப்போம். ஏன் திமுக எம்எல்ஏ உடைத்து எடுக்கிறார் விஜய் செய்தி போடு பார்ப்போம். இதெல்லாம் திமுக காரன் பண்ற வேலை. இன்றைக்கு திமுக கூட்டணி தான் உடைஞ்சிருக்குது. காங்கிரஸ் 22 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணி உடைச்சிட்டு போயிட்டு விஜய்க்கு ஆதரவு தரன்றாங்க. விஜய் தன்னுடைய அரசியல் எதிரியாக டிக்ளேர் பண்ணதே திமுகவை தான். ஆட்சியில் இருந்த திமுகவை வீழ்த்தி விட்டது விஜயும் அதிமுகவும் தான். அப்ப இவ்வளவு பண்ணிட்டு அந்த திமுக கூட்டணியிலேயே ஒரு துரோகியை கூட வச்சிருக்கிற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் அந்த மாதிரி தானே அவங்கள சொல்றாங்க திமுக காரங்க. அப்ப இன்றைக்கு உடைந்தது திமுக கூட்டணி தான். அதை நியூஸ் போடு. உடைந்தது திமுக கூட்டணி, திமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா அப்படி நியூஸ் போடு. அதை விட்டுட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் உடைகிறார்களா, அதிமுக உடைகிறதா, அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா, எதுக்கு இந்த நியூஸ்? அப்ப எவனுக்காக இப்பவும் மீடியா வேலை செய்யுது? எனவே அதிமுக தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாமா அளிக்க வேண்டாமா என்பது கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் அவர்கள் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ற நபர் அந்த முதலமைச்சர் என்ற பதவிக்கு ஒரு தகுதியற்ற நபராக தான் இன்னைக்கும் நான் பாக்குறேன். இப்பவும் நான் பாக்குறேன். ஏன்னா அவர் எந்த காலத்திலும் அதற்கான நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்ததில்லை. கரூர்ல அவர் தொண்டர்களுக்கு நேர்ந்த சோகத்தின் போது அந்த தொண்டர்கள் பக்கம் அவர் நின்று இருந்தா கூட பரவாயில்லப்பா, அவங்க தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது விட்டுட்டு ஓடாம தொண்டர்களுக்காக நின்னாருப்பா அப்படின்னு நம்ம பேசலாம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை வரும்போது எதிர்த்து பேசுறதா பரவாயில்லையா, இதான் ஒரு தலைவனுக்கு அழகு, நின்று சண்டை செய்யறாரியா அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கலாம். அப்போ தன்னை தலைவனாக காட்டிக் கொள்வதற்கு, நிரூபித்துக் கொள்வதற்கு எந்த விதமான நம்பிக்கையும் எங்களுக்கு தராத போது எப்படி அவரை முதலமைச்சராக கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, மக்கள் ஆதரவு அளித்து விட்டார்கள், மக்கள் முடிவு இதுதானா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். புரியுதா? அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த 5 வருடமோ 3 வருடமோ நம்ம அதை ஏத்துக்கிட்டு சரி பார்ப்போம், வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நல்லாட்சி செய்யறாரா இல்லது தமிழ்நாட்டை குட்டிச்சாவரா இவரும் ஆக்குறாரா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு வெற்றி பெற்ற 2 நாட்களில் எவ்வளவு அலப்பறைகளை கூட்டிட்டாங்க தாவேகா தொண்டர்கள். போற பக்கம்லாம் வம்பு எடுத்து வச்சிருக்காங்க, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு தாவேகா கட்சிக்காரன் ஒரு சிறுமியை வன்கொடுமை செய்திருக்கிறான். இன்னும் என்னென்னலாம் இவர்கள் சேட்டைகள் செய்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே அதிமுக உடைஞ்சிடும், நிறுத்துங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி உடஞ்சு கிடக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க தலைவரே. எப்ப பாரு அதிமுகவே நோண்டிக்கிட்டு இருந்தா எப்படி? திமுக கூட்டணி அங்க மூளைக்கு ஒண்ணா பிரிஞ்சு சின்ன பண்ணமாய் கிடக்கு, கூட்டணிக்கு போலாமா வேணாமா அப்படின்னு. எனவே இன்றைக்கு காங்கிரஸ் விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு என்பது கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை வேறு மாதிரி சிந்திப்பாங்க, சட்டமன்ற தேர்தலை வேறு மாதிரி சிந்திப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ காங்கிரஸ் இப்போ 2029 வரப்போகுது. அப்போ காங்கிரஸ் உடைய நிலை என்னவாக இருக்கும், யாரு கூட அப்ப கூட்டணியில இருக்க போறாங்க, அப்ப அதற்கான பதிலடி எப்படி இவங்க வாங்க போறாங்க, களத்துல திமுக அவங்களுக்கு என்ன பதிலடியை கொடுக்க போது 2029 தெரிய வரும். இன்றைக்கு விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது கூட ஒரு ரிஸ்க் அடிப்படையில தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்ன நடக்குது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அல்லது நாளை ஈவினிங்குள்ள விஷயம் தெரிஞ்சிடும். யார் ஆட்சி அமைக்க போறாங்க, யார் ஆதரவு தருறாங்கன்னு தெரிய வந்துடும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.